கட்டிங். டேய் நீங்க எத்தனை பேரை பிடிச்சாந்தீங்க? 7 பேர். வெரி குட். கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்திருக்க அந்த சலூன் சலூன் காட்டுவாசி மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு கண்டுக்கிறாமையா போறீங்க? தூக்கிட்டு வந்து மயக்க மருந்து அடிச்சு விட்டுவேன். எலை எல்லாரும் கடிச்சா ஸ்ப்ரே அடிச்சாச்சுனா அது. அப்பா பேசு ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். மூஞ்சிய பார்க்காம பின்னாலே நின்று மொட்டை அடிச்சிட வேண்டியதான். ஒர்க்கு ஓவரு மொட்டைக்கு பீஸ் 50. மண்டை நல்ல தபேலா மாதிரி ஆயிப்போச்சப்பா. ஸ்ப்ரே நல்ல வேலை செய்து போல் இருக்க. மயக்கமே என்னன்னு தெரியல. தக்சம் எந்திரி. தேங்க்ஸ். திருப்பதிக்கு வச்சிருந்த முடிய உங்க கடையில வச்சு மொட்டை அடிச்சிட்டியே. திருப்பதிக்கு வச்சிருந்த முடியா? சரி நம்ம கடையில மொட்டை அடிச்சாலும் உன் முடி நேரா திருப்பதிக்கு போயிரும். தைரியமா இரு. எப்படியா? அதோ அப்படி. அதெல்லாம் சரியா? திருப்பதிக்கு போனா லட்டு கிடைக்கல. ஓ லட்டுக்காக முடி வளர்த்த பயவில்லையா நீ? டே பையா இந்த கொய்யாவுக்கு ஒரு லட்டு எடுத்து வாயில அமுக்கு. முழுங்கு. என்னையா லட்டு கடலை விட்ட சைஸ்ல இருக்கு? ஓ அதுவா? லட்டு வந்து ஒரு வாராய் போச்சு. அது போக சித்திரவேல நெய் ஊரா உருகி லட்டு இறுகி சுருங்கி போச்சு. ஐயோ என் தலைமுடி. அங்க என்னடா சத்தம்? பழனிக்கு வேண்டி இருந்தாரா? அப்படின்னா அந்த பஞ்சாமிர்த வாயில அமுக்கு. பண்ணிட்டீங்களாடா? ஐயோ என்னையா இது? பஞ்சாமிர்தம் சொல்லி பேச மாட்டாரா? ஓ அதுவா? அது வர்றப்ப பஞ்சாமிர்தமா தான் இருந்துச்சு. பங்குனி வேலை பார்த்து பயந்து பங்காய் போய் பேரிச்சம்பளம் ஆகி போச்சு. போடியா வாயில கொட்டையோட முழுங்கிறாத 3000 போகுது. சீக்கிரம் போயா. நம்ம சலூன் போலீஸ் அடுத்த ஷிஃப்ட் போயிட்டு வாங்க. அளவுக்கு அதிகமா எவனே முடி வச்சிருக்கானோ அவனை பூரா அள்ளி போட்டு கொண்டா. ஓடு 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 ஓடு. ஐயோ நம்ம பழைய முதலாளி நிக்கிறானே. நீ என்கிட்ட வரும்போது எப்படி வந்த? ஏய் சண்முகா, குனிஞ்சு நிமிந்து கூட்ட. சும்மா நீட்டே கூட்டுற பா. ஏன்னா தினம் இப்படி கூட்டி அல்ற வேலையே கொடுக்குறியே. இப்படி போய் தான் எப்ப டெவலப் ஆகுது? ஏதாவது பாலாப்பணம் பழைய மண்டையில 2 மண்டையை கொடுத்தா தொழில கத்துக்கிறோம்ல. பழகிக்கிறியா? இது என்ன ஒர்க் ஷாப் வேலை நினைச்சியாடா பஞ்சு ரொட்டி பழகிறதுக்கு? ஏய் உசுறு சம்பந்தப்பட்டதுடா. நீ பாட்டுக்கு பழகிறேன்னு கத்தி ஸ்லிப் ஆகி காது கழுத்துன்னு முடியுதுன்னா ஊருக்காரங்க என்ன கண்ணப்பட்டதுக்கா? சரி நான் எப்பதான் தொழில பழகிறது? அதை பாரு, அந்த பலூன்ல சோப்பு தடவி இருக்கல்ல, அது கிழியாம ஷேவ் பண்ணு. உனக்கு 2 மண்டையை தரேன் பா. போறத பாரு அம்பானி. என்னடா லுக்கு? அஸ்டண்டா இருக்கவன் தொழில கத்துக்கிட்டா நமக்கு போட்டியா வந்துருவாங்கன்ற பீதியில தினம் பலூனை செய்ய பண்ண சொல்றானே. இன்னைக்கு பண்றா சூப்பரா. இது கூட அவன் நினைக்கிற மாதிரியே நடந்துக்கிறது. ஏய் இத்தோட 1309 பலூனை உடைச்சாச்சு. இதே ஷேவிங்கை இவங்களுக்கு பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? டஸ்ஸா இருக்கும். கிழிச்சது போதும் போ. போறேன்டி. அண்ணே கேட்க முடியாது, கலையை தரங்க. கட்டிங் சேவிங். ஸ்னேக் கட்டிங், சப் கட்டிங், சிசர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங், சச்சின் கட்டிங், சல்மான் கட்டிங், டாப் கட்டிங், பாப் கட்டிங், அத்தனை கட்டிங் ஸ்பெஷல் சார் இந்த சண்முகம். யோ என்னையா கொய்யாக்கா முறுக்கு விக்கிற மாதிரி முடி வெட்டுற தொழில எப்படி கொண்டு வந்துட்ட? மொபைல் கட்டிங் சார், மொபைல் கட்டிங். மொபைல் கட்டிங்? ஆமா சார். காலம் போற வேகத்துல நீங்க எங்களை தேடி வரவனா சார்? நாங்க உங்களை தேடி வர்றோம் சார். டிராபிக்லயும் ரயில்வே கேட்லயும் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் மிச்சம் சார்? ஃபாரின்ல போய் பாருங்க. யூரின் போற நேரத்துல சேவ் பண்றான், மோஷன் போற நேரத்துல முடி வெட்டான் சார். அதே மேட்டர் நம்ம ஏன் சார் ஃபாலோ பண்ணக்கூடாது? யோ ஐடியா நல்லா இருக்கியா? எப்படியா வெட்டுவ? ஏன் வெட்ட முடியாது? உடம்பு உள்ளதுக்கு தலைவலி நின்னுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். இதான் சார் சல்மான் கான் கட்டிங். 20 rupees கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏயா பெருசு மீசி எப்படி புல்லு கட்டு மாதிரி வச்சிருந்தா தூங்கும் போது ஆடு மாடு மூக்கிங் சேர்த்து மேஞ்சிராது? யோ இதை வச்சு தாயா பல பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கேன். தாடியை மட்டும் எடியா, மீசி எடுக்காத. ஓகே தேங்க்யூ. தாடியை மட்டும் அழகா வலிச்சு எடுத்து உன்னை கேடி ஆக்குறேன் பா. வாயத்துல குடிச்சுக்க. இனிமேல் பாரியா சுத்துப்பட்டி பஞ்சாயத்தெல்லாம் உங்ககிட்ட தான் வரும். தீர்ப்பை மட்டும் கரெக்டா சொல்லில போட்டு தள்ளிடுவாங்க. 10 இந்தாப்பா 10. சேவிங் கட்டிங் சார். கட்டிங் சார். வேணாம் சார் கட்டிங் சேவிங். சார் சேவிங் கட்டிங். வேண்டாம். ஏன் சார்
மண்டையில இவ்வளவு நிறைய வச்சிருக்கீல, பாக்குறவன் பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பேர் வச்சு அசிங்கமா இருக்காது? அதுக்கு இந்த இந்தியா டே போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, பழைய பூத்து மாதிரி இருக்க நீங்க 10 வயசு கொஞ்சம் யூத் ஆயிருவீங்க சார். டேய் ஒர்க் முடிஞ்சு போச்சு, கேட்டை ஓபன் பண்ணு. கேட்ட சொல்லுங்கயா. என்னையா கேட்ட நீங்க ஓபன் பண்றீங்க? மூடி வச்சது நாங்க தானே ஓபன் பண்ணோம். அப்போ இந்த பக்கம் ரயில் வராதா? இந்த பக்கம் வந்து வருஷ கணக்காச்சு போலாம் ரைட். அட பாவிங்களா. இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கம்யா. என்ன என்னமோ திங்க் பண்றான்? நீ வேலையால வளர்ந்தவன் இல்லடா, வாயால வளர்ந்தவன். ஆமா, நான் வாயால வளர்ந்தவன், நீ வாயாலே கெட்டவன். ஒன்னு தெரிஞ்சுக்க, பல்லு உடையிறது வாயால, பல்லாக்கில் ஏறுறது வாயால. என் வாயி பல்லாக்கில் ஏறுற வாயி. டேய் நம்ம கடை மேல கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வாழ பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. என்ன முனங்கல்? என்ன நம்மள பார்த்தானே பதறி ஓடுறானுங்க. இவன் என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? மதுரைக்கு போகாதேடி, அந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும். அதருத உன் குத்தம்மா, அசருத என் குத்தம்மா. அம்மா அம்மா. ஏண்டா அடுத்த வீட்டு பொம்பளை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது இல்லாம அதிருது அசருதுன்னு பாட்டு வேற பாடுற நீ? சார் அடுத்த வீடா? என்ன சார் சொல்றீங்க சார்? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? அவன் யார் தெரியுமா? யாரா? என் பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? ஆமா. மறுபடியும் எதுக்கு போய் சொல்ற? இருங்க சார், என்ன சார் நீங்க அங்க பாருங்க சார். நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட கல்யாணம் போட்டாவ. அட ஆமா, பிடி டீச்சர் சார். என்ன பல்கா இருக்கா பாருங்க. ஏண்டா உன் பொண்டாட்டியாவாடா கட்டடத்துக்கு வெளியே நின்னு வேடிக்கை பாக்குற? என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் கொஞ்சம் லாங்ல பார்த்தா வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமேன்னு பார்த்தேன். என்னடா சொல்ற? உண்மை சார். இங்க வாங்கல, நீல ஒரு தடவை பாருங்க. ஐயா விடுடா. அட ஏன் சார், நானே பெர்மிஷன் தரப்ப ஏன் கூச்ச போறீங்க? இங்க வாங்க சார், கிட்ட வாங்க சார். அங்க பாருங்க சார், அங்க பாருங்க. பார்த்தேன். குட் ஆங்கிள். இந்த கம்பில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பில பாருங்க. எப்படி ஒயிட் ஆங்கிள். இப்ப நீங்க தலையை சாச்சு பாருங்க, அம்சம் பாருங்க. அருணாள் மாதிரி இருக்கா? இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. இரு. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ கொஞ்சம் ராவாடா. இருக்கா சார். இப்படி அப்படிமா பார்த்து தான் சார் லைஃப் லென்த்தா ஓட்டணும். இது தெரியாம அவசரப்பட்டு அடிக்கிறது. அப்படியா? ஏன் சார் திடீர்னு என்ன ஓட்டணும்? இல்ல சார், அவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன டவுட் கேட்டாரு. டவுட் கிளியர் பண்றதுக்கு நீ என்ன பெரிய ஐஜியா? அப்படி இல்ல. வா உள்ள வா. ஓகேமா. மொத்த டவுட்டையும் கிளியர் பண்ற. அதான் கரெக்ட்மா. ஒரு நிமிஷமா. யோ என்ன வந்தீர்ல, அப்பயே பிடிச்சு போயிருந்தா உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும்ல. இப்ப இவன் முந்திட்டா பாரு. போப்பா போ சொல்லுமா. சொன்னா போறதில்ல, போலீஸுங்கிறத மறந்து நிக்கிறது. புருஷனா இருந்துகிட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறியா? விடுமா, அவன் புருஷன் தானே பார்த்தேன். ஏன்னா ஊரேவா வந்து பாத்துச்சு. கலெக்ஷன் அப்படி கேளு. என்ன காணா? ஓ இங்க இருக்கா? இந்தா. எவ்வளவு இருக்கு? 500 ரூபா இருக்கு. 500 ரூபாவா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கறேன்னு சொன்னதுனால தானே உனக்கு கல்யாணம் பண்ண. 1000மா? போடி இவள இந்த 500 சம்பாதிக்கிறதுக்கு ஊரே கடத்தி வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. இனிமேல் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எவன்கிட்ட முடி கிடையாது. முடி என்ன தினம் ஒவ்வொருத்தருக்கு புல்லு கட்டு மாதிரியா முளைச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ மாசம் அப்படி இப்படின்னு முளைக்குது. 1000 ரூபா 1000 ரூபா. அப்படியே உனக்கு 1000 தான் வேணும்னா இனி பொம்பளையில தான் கடத்திட்டு வந்து மொட்டை அடிச்சு விடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் உள்ள, இல்லைன்னா தின்ன. அண்ணா நம்ம கடை முதலாளி சண்முகம் போயிருக்கானே, எல்லாரையும் கடத்திட்டு வந்து மொட்டை போடுறானே தவிர கடையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி என்னைக்காவது கட்டிங் தனியா ஷேவிங் தனியா பண்ணிருக்கானா? அட ஆமாப்பா, ஒருவேளை திருப்பதியில வேலை பார்த்திருப்பானோ. அது மட்டும் இல்ல, எவனுமே விரும்பி வந்து இதுவரை இந்த கடையில முடிவெட்டலையடா. ஒவ்வொருத்தனையும் கடத்திட்டு வந்து மொட்டை அடிக்கிறானே. இதுல ஏதாவது எசவு ஆகி போச்சுன்னா நம்ம டவுசர் இல்ல டாரா கிழிச்சு போடுவானுங்க.
அண்ணே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. டைம் வரட்டும், அந்த லூசு பயலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஆமா ஆமா இந்த தடவை விடவே விடாதடா. என்னடா என்னடா முதலாளிண்ணே. ஐயோ அம்மா முதலாளி ஐயோ கம் கியர் கம் கியர் என்னடா சொன்னீங்க? லூசு பையலா நானு? ஏண்டா டேய், ஆள் இருக்கும்போது தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. டேய் இப்போ உங்க முன்னால வந்து நிக்கிறேன்டா. சரியான ஆம்பளையா இருந்தா என்ன நிக்க வச்சு மூஞ்சிய பார்த்து திட்டுங்கடா. திட்டி என்னை லூசு பையனு இப்ப நீ நிரூபிக்க. டேய் லூசு பையதான்டா நீ. நேரே பேசுவோம்டா, மறைஞ்சு ஏன்டா பேசணும்? நீ எல்லாம் ஒரு முதலாளியாடா? மானம் கெட்டவன. 2 இட்லி சேர்த்து திங்கிறதுக்கு எத்தனை வருஷமா சம்பளம் கூட்டி கேட்கிறேன். ஒரு நாளாவது 1 ரூபா கூட்டி கொடுத்துருக்கியாடா? மொட்டை அடிச்சா 1 ரூபா தராரா? அதை வச்சு என்னடா பண்றது? நெத்தில ஒட்டிக்கிறேன். நீங்க பேசுங்க, நான் திட்டுறேன். ஏன்டா கொன்ன பையல, புண்ணாக்கு பையல, டேய் டேய் கொய்யால, டேய் நான் இப்ப திட்டேன்டா. டேய் உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருக்கேன்டா. ஏன்டா மொட்டை அடிக்கிறே தவிர என்னைக்காவது முடிட்டு இருக்கீங்களா? திட்டிக்கிறேனே. யோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கு காசு கொடுக்குற அழுவுறிய நீ எல்லாம் ஒரு முதலாளியா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணிருவ நீ? அட பாவி, வழக்கம் போல சிக்கனல ஓபன் பண்ணிட்டேடா. ஏண்டா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மைண்ட் ஆப் ஆகி ஒரு கேப் வந்துச்சேன்னா? நல்லா கோமா பேசிட்டீங்கண்ணே. திடீர்னு பேச்சு நீ பாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கண்ணா. திங்க் பண்ண ஏண்டா கஸ்டமருக்கு அடிக்கிற அந்த கசுமாலத்தை மூஞ்சில அடிச்சு விட்டு மரியாதையா 3 பேர் கடையை விட்டு வெளியே போங்கடா. விலை குறைப்பு. கட்டிங் 25 ரூபாயிலிருந்து 18 ரூபாய், ஷேவிங் 15 ரூபாயிலிருந்து 7 ரூபாய். கண்டிப்பாக அக்கிள் ஷேவிங் கிடையாது. ஏண்டா போற போக்க பார்த்தா நம்ம கிளப்ப மூடிடுவான் போல இருக்கு. கஜினி முகமது மாதிரி பாலு கடையை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உள்ள இருக்கிற ஓட்டச்சேர மாத்திர வரைக்கும் கடைக்கு ஒரு ஆளு வராது. பாஸ் பாஸ் என்னையா? பால் கடையில விலையெல்லாம் குறைச்சிட்டான் பாஸ். விலைய குறைச்சிட்டான் பாஸ். விலைய குறைச்சா மட்டும் ஆள் வந்துருவானா? வெரைட்டியா வெட்டவும் தெரியணும்யா. இந்த கை ஆப் கட்டிங், அமெரிக்கன் கட்டிங், பாப் கட்டிங், டாப் கட்டிங், சினேக் கட்டிங் முத கொண்டு கத்து வச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இதை விட்டுவிட்டு அங்க போவானா? கந்து ஓட்டையை கலெக்ட் பண்ணு. பாத்திர கடை 2500, மட்டன் கடை 3000, மளிகை கடை 750, டீ கடை 200, பழக்கடை 500, சைக்கிள் கடை 300. மொத்த கடனை வசூல் பண்ணு. கொடுக்காதவன இடுப்பு வச்சிடறேன். அடச்சி அழுத்தமா சொல்றா. இடுப்பை உடைச்சிடுறேன். பாலு விலையை கம்மி பண்ணிட்டான். டேய் நேத்து தான் நான் முடி வெட்டணும்னு நினைச்சேன். பாலு ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் கடையில முடி வெட்டிக்கலாம். நாம தான் ஓசியில வெட்டிக்கிறதுல தோட்டக்காரன்ட்டு கூட வெட்டிக்க வைப்பேன். டைலாக்லாம் என்கிட்ட வேணா, டைரக்டரை கட் பண்ணுவேன். முதலாளி கட்டுங்க, அங்க பண்ணுங்க, இங்க பண்ணிடாதீங்க. எத்தனை வாட்டி என்ன பணத்தை கொடுத்துட்டு பஞ்சர் விட்டு ஜோக்கர். டேய் என்னடா அது கண்ணாடியில் ரசத்தே காணோம்? அதுக்கு நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டி வைக்கிற ரசம் அந்த கண்ணாடிக்கு பிடிக்கல. என்ன கொழுப்பா? டேய் இந்த கண்ணாடியில முகம் அசிங்கமா தெரியுதுடா. அது அதுல பார்த்தா அசிங்கமா இருக்கா? சரி சரி உக்காரு. பாக்குறேன் நீ எனக்கு என்ன பண்றேன்னு. இதெல்லாம் ஒரு சேர். என்னடா சத்தம்? உங்க உருமல்ல குப்புசாமி சாரோட போய் சேர்ந்துட்டான். நொறுங்கிட்டானா? நொறுங்கட்டு நொறுங்கட்டு. ஓடியாங்கடா. என்னடாச்சு? தெய்வமே வாங்க எடுங்கடா. நல்ல காலம், கீழே விழுந்து முதலாளிக்கு ஒண்ணும் ஆகல. திரையில் அவர் பெயர் வராமல் தரையில் அவர் உடல் போகாது. நான் இருக்க நிலைய பார்த்து பஞ்சு நிலை கடிக்கிறேன். டேய் அழுங்காம தூக்கிட்டு போங்கடா. வணக்கம் சார், வாங்க வாங்க. ஏய் அண்ணே, கோடி ஃப்ளவர் இருக்கா? அது கோடி ஃப்ளவர் இல்ல, காலிஃப்ளவரா என் குல்ஃபா. சாரி பிளடி வில்லேஜ் பாய். நீங்க எந்த ஊரு? யூஎஸ்பி. யூஎஸ்பியா? ஹவுசிலம்பட்டி டவுன். இங்க பார், தினமும் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு 50 கிலோ அரிசி, 20 கிலோ பருப்பு, 5 கிலோ புளி, தனியா, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை என்னெல்லாம் மொத்தத்துக்கு கொண்டு வந்து இறக்குறேன். உன்னால முடியலனா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இறக்குறேன். அதுக்கு நீ மூடு. 10,000 அட்வான்ஸ். என்ஜாய். அரே பாய், இந்த பார், தினமும் 30 கோழி, 6 ஆடு, 400 மீன், 750 முட்டை. அது மட்டும் இல்ல, எறா, சொரா, புறா, காடை, கௌதாரி இதெல்லாம் உன் கடையில இல்லைனாலும் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து தர. அதுக்கு 15,000 ரூபாய் அட்வான்ஸ்.
வாட் இஸ் திஸ்? புறா குண்டை கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்குது. என்ன கடை இது? பார்த்தா தெரியல? ஓ, பாலு அழகு நிலையம் பார்பர். திடீர்னு ஒரு 50 பேருக்கு மொட்டடின்னு சொல்லுவாங்க. மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிடு. அட்வான்ஸ் 1000 rupees. டேக் இட். வேலை செய்யாம காசு வாங்குறது இல்ல. மறையூர் பாரதி சிந்து நதியின் மிசை ஏண்டா பாலு, வாங்கி எங்ககிட்ட கொடுத்திருந்தா ஒரு வாரம் ஆட்டத்துக்காவது ஆயிருக்கும்ல. காலையில 50 லிட்டர் எருமை பால், மத்தியானம் 30 லிட்டர் பசும்பால், நைட்டு ரெண்டுத்தையும் கலந்து 75 லிட்டர் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ் காமிச்சிரு. அப்புறம் முக்கியமான விஷயம், பால்ல தண்ணி கலந்துறத நைட்டு நீ குடிக்கிறியா அதில் கலந்துக்கோ. அட்வான்ஸ் 5000 rupees. I take the money, I send the milk. Bye. Hey, கேஜி கேஜா. ஐயா, நான் பிறந்திலிருந்து 500 ரூபா பச்சை நோட்டு தான் பார்த்துருக்கேன். இப்படி 1000 ரூபா சிவப்பு நோட்டை பார்த்ததே இல்லை. ஆமா, இப்படி வாரி வாரி வழங்குதே, நீ யாரு? உனக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா? எங்க ஊர்ல ஓலப்பற தேட்டர் தானே இருக்கு. பெரிய கலெக்டர் பக்கத்து ஊர் போய் படம் பார்க்க மாட்டியா? படம் போடும்போது டைட்டில்ல நாகர்கோயில் நாகராஜன் போடுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். அது நான் தான். பணத்தை எப்படி வாரி வாரி வழங்குறீங்களா? நீங்க என்ன எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா இல்ல எங்க ஊர்ல திருவிழா நடத்த போறீங்களா? திருவிழா இல்ல, பெருவிழா. சினிமா ஷூட்டிங். எங்க ஊர்லயா? யார் வர போறா? யாரா? அதிகமா மெகா சீரியல் பாக்குற பொம்பளையும் அதிகமா மிலிட்டரி சரக்கு அடிக்கிற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஒரிஜினல் டயலாக் சொன்னது யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார். இறங்க இறங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? கைய பிடிங்க. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஏய், நான் யார் தெரியுமா? எனக்கு என்ன? அந்த இடத்துல மூடிக்கிட்டு மொட்டையை போட்டு போடா என் மொடுக்கு. அது இன்னைக்கு தான் நம்ம பையில சரியான கட்டையை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. கத்தி நம்ம கைக்கு வந்து கம்பு சண்டையில பிளட் நம்ம சந்தம் தச்சு மொழி தள்ளிட வேண்டியதான். எப்பா அந்த மண்டைக்கு பட்டி பாருங்கப்பா. அப்படா போடு போடு போடு. நம்ம அமௌண்ட் 50. வெரி குட். போதும் போங்கடா. சந்தனத்தை 50 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டீங்க. போங்க திட்டாங்கடா. ஓப்பன் டாய். ஐயோ, என்னடா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, என்னையா பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? தலைவா வெட்டி எடுத்துட்டான். தலையில இருக்க முடியும், மூஞ்சில இருக்க முள்ளு கட்டி மொத்தமா உடைச்சு மண்டைய மல்கோவா மாதிரி ஆக்கியிருக்கான். இதுக்கு போய் ஏன் கதற? கண்ணாடியா பாரியா, நல்லா பளபளன்னு பழனி ஆண்டவர் மாதிரி இருக்க. நான் யார் தெரியுமாடா? யார் 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 தெரியுமா? யார் தெரியுமா? எப்படியா தெரியும்? யாருன்னு சொல்லி தரவேன். டிஎஸ்பி. என்ன பி? டிஎஸ்பி டா. கபாவி. மொத்த ஆளுகளை வண்டியில ஒரிஜினல் போலீஸ். டூப்ளிகேட் போலீஸை வச்சு ஆளுகளை கடத்திட்டு வந்து மொட்டையால அடிக்கிறீங்க. யாரா உங்க முதலாளி? எங்கடா இருக்காங்க சார்? அவனை முதல்ல முட்டிக்கு முட்டி தட்டுறா. யாரா இங்க போனாரு? இந்த இவர்தாங்க. டேய், நீ எல்லாரும் போறடா. லூசு பையல. நான் தான் உன் டிஎஸ்பி. ஐயோ, டிஎஸ்பியா? என்ன சார் இது கோலம்? எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். ஏடா இப்படி மாட்டி? அடி வாங்க முடியாம மாத்தி விட்டயா? உங்களை அடி வாங்க வச்சானே. இவனை எங்க வச்சு அடிச்சா பத்தாது. ஸ்டேஷன்ல வச்சு உரிக்கணும். ஐயா விட்டுறியா? தெரியா பட்டியா? என்னடா? ஐயோ, நான் என்னன்னு சொல்றது? நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காராம். ஏண்டா, அவரை சுத்தி போலீஸ்லாம் இருக்குமே, எப்படிடா அவரை போய் பாக்குறது? என்ன முதலாளி, இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய ஆளு. உங்களை தடுக்கிறதுக்கு யாருக்கு தில்லு இருக்கு அப்படிங்கிற? ஆமா முதலாளி. நம்ம ஊர் நெல்லித்தோப்புல தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்களா. இப்பவே போய் சூப்பர் ஸ்டாரை பார்த்து உங்களை வச்சு படம் எடுக்க போறோம்னு சொல்லி உடனே கால்ஷீட்டை வாங்கிட்டு வந்துடலாம். அது என்னடா அது கால்ஷீட்டு? ஐயா முதலாளி, பத்திரிகை போடுவாங்க முதலாளி. நம்ம பணம் கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்கு ஒரு சீட்டு தருவாங்களாம். அதுக்கு பதிலா கால் சீட்டு. ஏதோ ஒரு ஷீட்டு. உடனே அவர் போய் பார்த்து அந்த ஷீட்டை வாங்கி அவர் வச்சு படம் எடுக்க வேண்டியது. தயாரிப்புன்னு மறையூர் கொப்பசாமின்னு வரணும். அது உங்க அப்பன் பேரு. என் பேரு மறையூர் குப்புசாமின்னு வந்தா போதும். உங்க பேர் அப்படியே வெளியில தள்ளிட்டு உள்ள என் பேரு பெருசா டைரக்ஷன் வரணும். விடுங்கம்மா, சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. அப்பா, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் ஸ்டாரை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, வாப்பா போலாம். இரு. ஷூட்டிங் எங்க நடக்குதுன்னு அப்பாக்கு தெரியாதுமா? ஷூட்டிங் நெல்லித்தோப்புல நடக்குதுன்னு இந்த ஊர்ல இருக்கிற சின்ன குழந்தை கேட்ட கூட சொல்லும். நெல்லித்தோப்புல நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். அது மலையில நடக்குதா ஆத்தங்கரையில நடக்குதான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அங்க போய் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த கதையெல்லாம் விடாத, வா போலாம். இரு. ஷூட்டிங் மலையில நடந்து நீங்க நாள் பூரா வெயில நின்னு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா? டைஃபாய்டு வந்தாலும் பரவாயில்ல, மரியாதையா கூட்டு போங்க. விட மாட்டேங்கறானே. சரி. முதல்ல நான் போய் அவரை பார்க்கறேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு வரேன்னு பர்மிஷன் கேட்கறேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் கூட்டு போறேன்.
இன்னைக்கு தப்பிச்சோம்டா சாமி. என்னப்பா ஊர்ல ஒருத்தனையும் காணோம்? அதானே மார்க்கெட் பூரா காலியா இருக்குது. எல்லாம் ஷூட்டிங் பார்க்க போயிட்டாங்கப்பா. கண்ணியும் பாலும் தவிர யாருமே கடை தரக்கல. 10 லிட்டர் பால் வேஸ்ட், டீ தூள் வேஸ்ட். பேசாம நானும் அங்கேயே போய் கடை வச்சிடலாம். ஓ, நான் பார்த்து வச்ச லொகேஷன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸ்டாப். யோ அலே பேடி. எதுக்கு தூக்குற? எங்க ஊர் மேல வந்துக்கிறா சார். எந்த ஊரு? தெரியாது, மாறையூர். அதுக்கு என்னப்பா அவரை ஓரமா போய் நின்னு ஷூட்டிங்க வெடிக்க போக சொல்லு. என்ன சார் என்ன பேசுறீங்க? வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாரு? குப்புசாமி. குப்புசாமி ஐயா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு. யார்? நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இல்ல இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். இதுதான் பேசும். ஹலோ, நான் யாருன்னு நினைச்சீங்க? ஓடிட்டு கிளம்புடா. ஐயா சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்து பெரிய லெவல்ல போக போறாரு. இந்த ஊரே வாழ வைக்க போறாரு. அவரை பத்தி தப்பா பேசுறீங்களா? கிராண்ட் ஓபனிங் கட். ஓகே, லொகேஷன் ஷிஃப்ட். சார், இவங்க எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்குள்ள சாரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தா இல்ல இந்த ட்ரெஸ்ஸ போட்டதுக்கு ஒரு கௌரவமா இருக்கும். வட்டி வசூல் பண்றதுக்கு இங்க யார் இருக்காங்கன்னு வர்றான் இவன். அடாடாடாடாடாடாடாடா. என்ன அமைதி, என்ன குணம், என்ன மரியாதை. கடவுளே, சில பேரை மட்டும் தான் அப்படி உயர்வா படைச்சிடறான். பா, நீங்க யாரை பத்தி சொல்றீங்க? வேற யாரை பத்தி? சூப்பர் ஸ்டார். என்ன பெருந்தன்மை, என்ன எளிமை. என் பேரை சொன்ன உடனே சட்டுன்னு எந்திரிச்சு உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உட்காருங்கன்னு சொன்னாரியா. உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சியா. நிஜமாவா? நீ வேற. இந்த காலத்துல புதுசா வந்த நடிகர்கள் எல்லாம் என்ன குதி குதிக்கிறாங்க. ஏசி வேனை விட்டு இறங்கி வர மாட்டாங்கயா. ஆனா இவரு வெளியே உட்கார்ந்து சகஜமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காருயா. சூப்பர் ஸ்டார் தான், சூப்பர் ஸ்டார் தான்யா. நிஜமாவே நீங்க ஒரு பாத்தீங்களா? உங்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த ஷீட் எடுத்து கொடுத்தாருப்பா. டேய், அது என்னடா ஷீட்? அது கால் ஷீட். கால் ஷீட். அந்த ஷீட் அந்த ஷீட் தான். வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன், உடனே ஒதுக்கிட்டாருப்பா. சாப்பாடெல்லாம் செட்டிநாடு ஸ்டைல்ல ரெடி பண்றேன்னு முதலாளி சொல்லிட்டாரு. அது மட்டுமா? எத்தனை பாட்டில் ஸ்காட்ச் வேணும் முதலாளி கேட்டார். அதுக்கு மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சார். மியூசிக் கொஞ்சம் ஓவரா இருக்கு, போய் ரீ ரெக்கார்டிங்க கம்மி பண்ணு. அந்த அசோக் குமார் நடிக்க போகும்போது நான் போய் நடிச்சுட்டு வரட்டுமான்னு என்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறாரா. நானும் சரி சரி போய் நடிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன பிறகுதான் அந்த இடத்த விட்டு எழுந்து போனாரா. டேய், நம்ம அவரை வச்சு பூஜை பண்ணடா. அங்க இவருக்கு போட்ட பூஜை நமக்கு தானே தெரியும். நிறுத்திட்டாங்க 300 மீட்டருக்கு அந்த பக்கமே நிறுத்திட்டாங்க. பெரிய கயிறை கட்டி நம்ம ஊரால யாரு கிட்ட போகாதபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் பக்கத்துல நிக்கிற மாதிரி பெரிய துப்பாக்கியோட கருப்படை போலீஸ் நிக்குது. எக்கச்சக்கமான போலீஸ், யாராலையும் கிட்ட போக முடியாது. என்னடா உளற? இப்பதான் முதலாளி அவரை பார்த்து பேசிட்டு வராரு. போடா. யாரு இவரா? இவரதான் போலீஸ் அடிச்சு வேட்டிய உருவுனத என் 2 கண்ணால பார்த்தனே. ஆமா, இந்த வேஷ்டியை எங்க இருந்து பிடிச்சீங்க? அது என்னது? அதனாலதான் நான் ஜீப்பை விட்டு கீழே இறங்கல. டேய், இடத்த மாத்து. முதலாளி, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேசிங் கதை சொல்றேன், கட் பண்ணா. முதல்ல உன்னை கட் பண்றேன், உளர்வாயா. சொன்னா என் பொண்டாட்டி சொன்னா சம்பாரிச்சு வந்து டண்டி நானா. எப்பவும் டல்லா வருவீங்க, இன்னைக்கு தில்லா வந்திருக்கீங்க. சொல்ல காப்பாத்திட்டண்டி. அப்ப தில்லு வராதா? இந்த நீ கேட்ட 1000 ரூபாய் ஒரு நாள் வருமானம். லாக் த டோர், ஸ்டாப் தி அனிமல். இருங்க, என் புருஷன் கில்லியாச்சே. நீங்க ஒரு சிறந்த தொழிலாளின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அது பத்தாது. என்னடி சொல்ற? நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்காக வந்திருக்காரா? வந்தான்னா அவருக்கு போய் கட்டிங் செய்ய பண்ணி நம்ப வேண்டிய சொல்றியா? போடி போடி பேராசை பிடிச்சவள. உங்களை போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வர சொல்லல. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நாம 2 பேரும் போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்கணுமா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பசிரி சிரிக்கி நடக்கணும். நடந்தாதான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும். நடந்தாத்தான் நடக்குமா? ஏய் ஏய், அடியா அடியா சோனா. ஏய் ஏய் ஏய், அடி பாவி சிரிக்கி. அவர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டம், நான் போய் போட்டோ எப்படி எடுப்பேன்? ஏய், பெரிய மீன் மாட்டினா அப்படியே தூக்கி தண்ணியில போட்டு, சின்ன மீன் மாட்டினா மட்டும் எடுத்துட்டு வா. ஏன்னா அசோக் குமாருக்கு அதான் பிடிக்கும். அவன் தான் முதலாளி. லொகேஷன்ல இருந்து போன். போய் பேசிட்டு வாடா. ஹலோ, என்னடா
அங்கேயும் சின்ன மீன் கிடைக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்ச பெரிய மீனை செட்டில் கொடுத்து சின்ன மீன் சைஸில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துரு. டேய் சொல்றத செய்டா. 12 வருஷமா அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, கேட்கறத கரெக்டா கொடுக்குறவனுக்கு பேர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்ல, உட்டாலங்கடி வேலை செய்யணும். புரியுதா சார்? டேய் அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூதம் மாதிரி வந்து நிக்கிறியே, யாரா நீ? சார் என்னை விடுங்க சார், அதை உட்காந்துக்கிற ஜீப்ல அதான் பூதம். அவர் தான் சார் முதலாளி. யாரு? டிடி கேஷ்ல வட்டி கட்டினாமல் ஒரு மூஞ்சி இருக்கே அவனா? சார் ஊர்ல பெரிய பணக்கார சார், தோட்டம் தருவு பங்களா எல்லாம் வச்சுக்கிறார் சார். அவருக்கு ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு சார். ஒன்று பண்ண சொல்லு, அவன் பேர்ல இருக்க தோட்டம் துறவு பங்களாலாம் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு, நானும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். சார் நீங்க அவரை பத்தி தெரியாம பேசுறீங்க சார். நீங்க ஏதோ சினிமா ஃபைனான்ஸ் உங்ககிட்ட பேச வந்துக்கிறார் சார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூட ஃபைனான்ஸ் பண்ணுவா சார். டேய் முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு ஃபைனான்ஸ் தரேன்னு சொல்ற முதல் முட்டாளை இந்த ஊர்ல தான் நான் பாக்குறேன். பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. ஆமா, என்ன மேட்ரு? சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச முதல்ல வந்துக்கிறார் சார். கொஞ்சம் ஜீப் பக்கம் வரீங்களா? ஏன் அவர் வர மாட்டாரா? அவருக்கு என்ன கால் ஆனியா? சார் அவர் பெரிய முதலாளி சார். காட்ரேஜ் பீரோமா வந்துட்டு அவன் முதலாளி பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறான். சும்மா நிக்கிறேன், சொல்றானா யாருன்னு? உங்க முதலாளி விட எங்க பாஸ் வசதியில பெரிய ஆளியா? அந்த ஆளுக்கு வர சொல்லி ஓடுறா பூதம் எல்லாம் விலகுள்ள போட்டு அமைக்கிடுவேன். வந்து அடி வாங்கி கூத்துட்டு போறா. என்னடா என்ன சொல்றான்? எதுக்கு மசிய மாட்டீங்க முதலாளி? ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொன்னல, அதெல்லாம் சொல்லியாச்சு. அந்த புறம்போக்கு பொறுக்கி நாயனை வந்து பாக்குறது, என்னைய வந்து பார்க்க சொல்லுங்கிறான். அவங்களோட பெரிய பெரிய சொல்றான். சொந்த வசனம் மாதிரி தெரியுது. ஐயோ தெய்வமே, நான் அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். முதலாளி பவர் என்னங்கறத அவங்ககிட்ட இப்ப காட்டுறேன் பாரு. தரடா கதவை. டேய் மீன் மாட்டிச்சா இல்லையா? ஹலோ, உங்க பேர் எனக்கு தெரியாது, ஆனா என் பேரு குப்புசாமி முதலாளி. முதலாளின்னு பிறக்கும் போதே பேர் வச்சுட்டாங்களா? ஊர் ஜனங்க அப்படி கூப்பிடுவாங்க தம்பி. உங்களை எதுக்காக நான் பார்க்க வந்தேன்னா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கணும். அதுக்கு சூப்பர் ஸ்டார் கிட்ட எனக்கு அந்த அந்த ஷீட்டை வாங்கி கொடுக்குறீங்க. எது பெட்ஷீட்டா? யோ இந்த ஊர்ல உங்க எல்லாருக்கும் மர கரண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. சூப்பர் ஸ்டார் கிட்ட நீங்க தான் என்ன அறிமுகப்படுத்த. டேய் அவர் யார் தெரியுமா? புலி, பாயும் புலி. அவர் மூச்சு காத்து பட்டாலே நீ தொப்புன்னு கீழே விழுந்துருவ. போயாங்க. அவர்கிட்ட நீங்க என்ன அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான மீனை டெய்லி நானே பிடிச்சிட்டு வந்து கொடுப்பேன். காக்கா பிடிக்கும் போது உனக்கு கூப்பிட்டுக்கிறோம். இப்போ நாங்க மீன் தான் பிடிக்கிறோம், நீ கிளம்பலாம். கிளம்பு. டேய் டென்ஷன் பண்ண சொல்றான். டேய் மீன் மாட்டச்சா இல்லையடா? ஒரு மீன் கூட மாட்டல உங்களா? ஐயோ டேய் என்ன வண்டியா? சீக்கிரம்டா. ஏறுடா. என்னங்க? என்ன? கமலா படிக்கிற ஸ்கூல் பிரின்சிபலும் சிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க. ஐயோ எங்க ஓடுறீங்க? ஃபீஸ் கேட்க வந்திருப்பாங்க. கமலா ஸ்கூலுக்கு போலல, அப்புறம் என்ன? மத்த 2 பசங்க ஃபீஸ்? ஓ ஆமால. ஆமா இல்ல ஆமா தான். பாலு இத வந்துட்டே சிஸ்டர். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். நீங்க வாங்க. ஐயோ கேட்க போறாங்க. அப்படியே போ அப்படியே வந்துறேன் பின்னாடி. ஐயோ நீங்க நீங்க வாங்க. இன்னைக்கு ஆட்டவத்து நாளைக்கு ஃபீஸ் கட்டிடுறேன். தேவி உள்ள இருக்க பெஞ்ச் எடுத்து வெளில போடு. நிக்கிறாங்கல்ல. பெஞ்ச் கால் ஆடுது. கடையில இருக்கிற சேர் கால் ஆடுது, வீட்டுல இருக்கிற பெஞ்ச் கால் ஆடுது, மொத்தத்துல என் குடும்பமே ஆடுதுங்க. உட்காரத்துக்குலாம் நேரம் இல்ல. அன்னைக்கு நீங்க சொன்னதை பத்தி ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். யோசிக்கிற அளவுக்கு நான் எப்போ எதுவும் சொன்னது இல்லைங்க. ஒரு கன்னியாஸ்ரீக்கு முன்கோபம்லாம் கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்ப சும்மா வளர்னாங்க. என்ன இருந்தாலும் நீங்க சொன்னது என் மனசை ரொம்ப பாய்ச்சுது. பைபிள்லயே எழுதியிருக்கு, கடவுள் மனுஷனை பரிசுத்தமான மனசோட தான் படைச்சிருக்காருன்னு. எல்லா பிரச்சனைகளும் மனுஷனா உண்டாக்கினது தானே. அதே போல இந்த ஸ்கூல் ஃபீஸும் மனுஷன் உண்டாக்கினது தானே. அதனால தான் அந்த ஃபீஸை எங்க ஸ்கூல் ஃபண்ட்ல இருந்து எடுத்து நாங்களே கட்டிட்டோம். நாளையில இருந்து கமலாவை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. தப்பா நினைக்காதீங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் கஷ்டம், அதனால தான் ஃபீஸ் கட்ட முடியல. உங்களை ஃபீஸ் கட்ட வச்சு என் பொண்ணை படிக்க வைக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை. பாத்தீங்களா பாலுவோட பெருந்தன்மைய? தேவி போய் டீ போட்டுட்டு வா. பால் இல்லைன்னு நினைக்கிறேன். பிளாக் டீயே கொடுங்க. பிளாக் டீ கொண்டு வா போ. சக்கரை இல்ல. எனக்கு சுகர் இருக்கு, அதனால டீல சக்கரை வேண்டாம். எங்களுக்கும் சுகர் இல்லை, எங்க வீட்லயும் சுகர் இல்லை. என்ன கூட்டம்டா. ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்துலடா நிக்குது. உண்மையிலே இந்த மனுஷன் பெரிய ஆளியா. இந்த கடலுக்குள்ள போய் நான் எப்படி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி என் பொண்டாட்டி நானும் வந்து போட்டோ எடுத்து இது நடக்கிறயா? டேய் நீயா? இந்த சலம்பலுக்கு மத்தியில உங்களோட புலம்பல் என் காலை கேட்டுருச்சு. நான் சொல்ற ஐடியா மட்டும் கேளுங்க. சொல்றா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அங்க ஒரு மொட்டை சவர் இருக்கா? ஆமா. அந்த சவர்கிட்ட யாருமே கிடையாது.
இப்ப அந்த செவுரை மட்டும் எப்படியாவது உங்க ஐடியா யூஸ் பண்ணி தாண்டி குதிச்சிட்டீங்க. நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாமே. ரொம்ப தேங்க்ஸ்டா. இன்னில இருந்து உனக்கு சம்பளம் கூட. ஆமா, இந்த இடத்துல கூட்டமே இல்ல. ஆத்தாடி, எவ்வளவு பெரிய செவரு! தூரத்துல இருந்து பாக்குறப்ப சின்ன செவரா இருந்துச்சு, கிட்டக்க வந்து பார்த்தா சீனா மதுச்செவரு மாதிரிலடா இருக்கு. இதுல எப்படி ஏறி உள்ள போய் மூங்கிலு எடுக்கிறேன் பாரா, சூப்பர் ஸ்டார் கூட போட்டோம். என்ன செவர் நகருது? அதி சூட்டி செவரு. பாவி பயம் அவனே, நான் போய் சேர வேண்டிய இடம் கிணறு நாடா சொன்னேன். அநியாயமா இதுல வந்து விழுகிறக்கு ஐடியா கொடுத்துட்டானே. நல்ல வேலை, கிணறு பூரா ஜகதியா கிடந்தால தப்புச்சேன். உள்ள பாரகீரை கிடந்திருந்தா பொழந்திருக்குமடா பொழந்து. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் நம்ம வேஷம் போட்டு சிஎம் ஆயிட்டாங்க. இப்ப சூப்பர் ஸ்டார் நம்ம வேஷம் போட போறாரு. ஏ ஓஹோ, நான் கேக்குற கேள்வி முதல்ல பதில் சொல்லு. ஓஹோ, அண்ணா படிப்பறிவே இல்லாத நீங்க எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தேன் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. டேய், டால்டா டப்பா உள்ள லேப்டாப் வச்சிருக்கீங்களா? இல்ல, இங்கேப்பா டச் போன். தேக்க தேக்க தேக்க. எங்களுக்கு வெப்சைட் இருக்கு, www.pasimani.com. கடைக்குள்ள வேலையை விட்டுட்டு வெளியில வந்து என்னையா வேடிக்கை உங்களுக்கு? அண்ணே, என்ன இது ஷூட்டிங் வண்டினே, இது கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. இதுல மட்டும் எப்படியா ஏறிட்டீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம்ண்ணே. கொஞ்சம் அதை கொடு. அன்னைக்கு ஐடியா கொடுத்து நம்ம பையுள்ள இன்னைக்குமே ஐடியா கொடுக்கறது. அண்ணே, தம்பியை நம்புங்க, சைன் பண்ணுவீங்க. அப்படிங்கிற நம்புங்க. ஏண்டா நம்புங்கன்னு இப்படிதான் சொல்லுவீங்களா? சைன் பண்ணுவீங்கல்ல. இந்த ட்ரிப் எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணிட வேண்டியதான். வரண்ணே. ரைட், சாயந்தரம் வாங்கலாம். எப்படியாச்சும் என் பொண்டாட்டி சோனா வாக்க வீணாக்காம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நான் போட்டா எடுக்கணும்டா ஆண்டவா. பை, see you. வெற்றியோட திரும்புங்கண்ணே. உள்ள வந்தாச்சு. ஜம்ப் பண்றா சண்முகா. பங்களா எப்படி உள்ள போறது? ரோப் வழியா போயிட வேண்டியதான். யாரோ வர்றாங்களே. என்ன யாரையும் காணா? நயன்தாரா, என்ன அழகு!
ஐயோ கிளம்பிருச்ச. ஐயோ சூப்பர் ஸ்டாரை பார்க்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? ரைட் போகுது. ஷூட்டிங் எல்லாரும் பரட்டாங்க. நம்ம சேர்ந்து கிளம்பிடுவோம். ஏறுங்கண்ணே. உண்மையிலே உங்களை பார்க்கணும் சாமி. நின்றுச்சு. அப்பாடா, ஒரு வழியா சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்ல வந்து இறங்கியாச்சு. அப்பனே ஆண்டவா, அவர் கூட சேர்ந்து எப்படியாவது என் பொண்டாட்டி நானும் போட்டோ எடுத்துரும்டா, போட்டோ எடுத்துடணும். இது என்ன எங்கேயோ பார்த்த இடம் மாதிரி இருக்கு. என்னையா நீங்க எங்க நிக்கிறீங்க? கடைக்கிட்ட நிக்காம வேற எங்க நிக்கிறது? கடைக்கிட்டயா? இந்த கடையின் முதலாளி சலூன் சண்முகம். ஆமா, ஏன் கடை? ஐயோ, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஏற இடத்துலயே வந்து இறங்கிட்டனே. என்ன முதலாளி நீங்க? பேசாம பச்சை பச்சையா ஒன்ற வேண்டியதான். சார் ஷார்ட் ரெடி, டைரக்டர் கூப்பிடுறாரு, காஸ்டியூம் போட்டுங்க. போடா வரேன். இல்ல சார், ஹீரோ வந்துட போறாரு. போடா வரங்க, டென்ஷன் ஆகுற. போடா. Dress அப்படி வச்சிட்டு வாப்பா. காலையில இருந்து 12 வாட்டி வயித்தால போயிடுச்சு. இது வெளியவும் சொல்ல முடியல. எங்கிட்ட போறது இல்லடா, எல்லா கதவும் மூடி இருக்கேன். சினிமாக்காரங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதா. ஆக்ஷன். இப்ப எங்கிட்டு போறது? எங்க இருக்காருன்னு தெரியலையே. மாஸ்டர், இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட உங்களை டூப்ளிகேட்னு சொன்னவன். ஓ இவனா? ஃபைட்டர்ஸ் ரிகர்சல்ல எல்லா அடியும் இவனுக்கு ஒரிஜினலா வேணும், புரியுதா? சேம் Dress சேர்ந்துட வேண்டியதா. சார் சார் சார், நீங்க தானே அந்த மதுரை ஃபைட்டரு? மதுரை ஃபைட்டரு? மதுரை மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. மாஸ்டரா? மாஸ்டர்னா என்ன? அப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா? அட ரிகர்சல் தானே, பாத்துற வேண்டியதானே, பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தைரியம் இருந்தா ஏமலிய கழிப்பா. யோ, பேசிக்கிட்டானே என்ன ஏன் அடிக்கிற? டேய் இருங்கடா, எங்கடா அனுப்புறீங்க? देखिए साहब के पास कोई आया है, पकड़ो उसको. பரவாயில்ல. யாரு? ஐயோ, பார்த்துட்டேன் எங்க அண்ணனை பார்த்துட்டேன், பேசிட்டேன், தொட்டுட்டேன். ஐயோ, அதே முடி, அதே மிச, அதே மூக்கு, அதே வாயி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைலு. ஐயோ, நான் தானா? அதே பார்த்து நீதானா? நீ பார்த்து சொன்னா எவனும் நம்புவானா? நீ எங்கடா சொல்லுவ? யாத்தடா சொல்லுவ? நீ யாருகிட்ட பேசுற? அண்ணே, என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு நஞ்சு நாராசனமாயி சிக்கி சின்ன பண்ணமாய் செதஞ்சு போய் வந்தேன். ஆனா உங்களை பார்த்தோன்னே நான் பட்ட கஷ்டம். சரி கண்ணா, என்ன வேணும்? அண்ணா, என் பேர் கண்ணா இல்லண்ணா, சலூன் கடை சண்முகம்னா. சரி ஷண்முகம். அண்ணா ஒரே ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. ஷண்முகம். அண்ணா ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. ஷண்முகம். அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்கண்ணா. சரி, சலூன் கடை ஷண்முகம். என்ன வேணும்? அது வந்து நானும் என் பொண்டாட்டி உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம்னா என் பொண்டாட்டி நானும் ஒண்ணு சேர்ந்துரும்னே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, உங்க போட்டா ஒண்ணுதானே என் குடும்பத்துல கேட்டா நிக்குது. நீங்க மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா கிளம்பிடுவோம். சரி, எங்க ஒய்ஃப்? பைப்பு. ஒன்னும் பயப்படாதீங்க. மோகன்ராம் சார், உங்க மிஸ்ஸஸ் கூட்டிட்டு வாங்க. அப்படியே ஸ்டில் கேமரா பண்ணி. ஆமா வாங்க, வேமா வாங்க. அவ்வளவு செக்யூரிட்டி போட்டிருந்தோம், அதையும் மீறி என்ன தைரியம் இருந்தா கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போக பார்த்திருப்பீங்க.
உங்களுக்கெல்லாம் லாடம் கட்டுறதுனா என்னன்னு தெரியுமா? பாடம் கட்டுறது என்னன்னு தெரியும், ஆனா லாடம் கட்டுறது என்னன்னு தெரியாது சார். டேய் பண்ணட என்னடா சொல்ற? சார் அவன் பழக்க தோஷத்துல உளறிட்டான். நோ மிஸ்டேக் மீ. சார் மறுபடியும் தான் சார் பெரிய பணக்காரர், எங்களுக்கெல்லாம் முதலாளி சார். இவரை சட்டையை கட்டி உள்ள போட்டீங்கன்னா எங்க எல்லாரையும் உள்ள போட்ட மாதிரி சார். அட பாவி, அங்க கூடத்துல ஒருத்தன் கழட்டி விட்டு போனா இங்க ஸ்டேஷன்ல என்ன கம்பி என்ன வைக்க பாக்குறேடா? சார் எங்க ஊர்ல பார்பர் ஷாப் வச்சிருக்க பாலுங்கிறவன் சூப்பர் ஸ்டார், என் கூட படிச்சவரு. நீங்க என் கூட வாங்க, நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு அந்த ஷீட்டை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா சார். ஐயோ டேய் என்னடா ஷீட் அது? கால்ஷீட் முதலாளி இவரு வேற. அந்த ஷீட்டை வாங்க தான் சார் அங்க போகணும். எங்களை விட்டுருங்க சார். நோ மிஸ்டேக் மீ சார். என்ன இங்கிலீஷ் இது? டைரக்டர் இங்கிலீஷ் சார். உங்களை மாதிரி ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறோம் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான். இனிமேலாவது ஏமாறாம இருக்கிற வழியை பாருங்க. நோ நெவர் நதிங் பிட்வீன். थैंक यू சார். ஆமா சார். போங்க. பேக் அப் சார். நன்றிங்க சார். நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, பாரு பாரு பாரு, நல்லா பாரு. சூப்பர் ஸ்டார் கூட ஃபேமிலிய பாரு. என் தோளு மேல கைய பாரு, தலைவனோட ஸ்டைல பாரு, அவர் அணைச்சு நிக்கிற அழக பாரு. பார்த்து புட்டு சந்து பொந்துல புடுங்கி ஓடு. ஏய் பாரு பாரு, சூப்பர் ஸ்டார் போட்டா பாரு, அவரு கூட என்ன பாரு, பார்த்து புட்டு கடைய மூடு. பார் 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 பார், நல்லா பார், நல்லா பார், நல்லா பார், நல்லா பார். சூப்பர் ஸ்டார் கூட என் பொண்டாட்டி சோனாவையும் பார். நல்லா கேட்டுக்க, யாருக்கு லஞ்சம் கொடுத்தோ யாருடைய ரெக்கமெண்ட்லயும் போய் பார்க்கல. தனி ஒரு மனிதனாக போராடி எடுத்த போட்டா. முடிஞ்சா இது மாதிரி எடுத்து காட்டு, இல்ல ஊரை விட்டு ஓடி காட்டு. எனக்கு திறந்துருச்சு கேட்டு.